நாமக்கல் அருகே ஹோட்டல் ஊழியரை சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில்லறை பிரச்சனையில் மோதல் வெடித்து கொடூர தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் பின்னணி என்ன? சில்லறை தகராறில் ஒரு கும்பல் ஹோட்டல் ஊழியர் மீது கொடூர தாக்குதல் நடத்தும் காட்சிகள்தான் இவை. அத்துமீறிய கும்பல் மீது நடவடிக்கை பாயுமா? ஊழியர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா? நாமக்கல் முதலைப்பட்டி பகுதியில் புதிய பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கம்பளாய் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் ஹோட்டல் ஒன்றில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி இரவு ஹோட்டலுக்கு 4 பேர் வந்துள்ளனர். அவர்கள் சிவக்குமாரிடம் 500 ரூபாய் பணம் கொடுத்து 5 சிகரெட்டுகள் கேட்டுள்ளனர். அதற்கு சிவக்குமார் சில்லறை இல்லை என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 4 பேரும் சில்லறை இல்லாமல் ஏன் கடைக்கு வந்துள்ளாய் என கேட்டு சிவக்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதற்கு சிவக்குமார் 3 சிகரெட்டு கூட சில்லறை இல்லாமல் 500 ரூபாயை எடுத்துக்கொண்டு நீ ஏன் வெளியே வந்தாய் என கேட்க அவர்களுக்குள் தகராறு வெடித்துள்ளது. சிறிது நேரத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் 4 பேரும் சேர்ந்து சிவக்குமாரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். திடீர் தாக்குதலால் அதிர்ச்சியடைந்த சிவக்குமார் அவர்களிடமிருந்து தப்பிக்க முயன்றுள்ளார். ஆனால் விடாமல் துரத்திச் சென்ற அந்த 4 பேரும் அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த சிவக்குமார் நாமக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே ஹோட்டலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் 4 பேரும் சிவக்குமாரை தாக்கும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இது குறித்து சிவக்குமார் அளித்த புகாரின் பேரில் நல்லிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து வரும் போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட 4 பேரையும் அடையாளம் காணும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.